லிங்க்டின். காம்படிஷன் நிறைஞ்ச இந்த உலகத்துல உங்க ட்ரீம் ஜாபை நீங்க அச்சீவ் பண்ண உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா லிங்க்டின்ல நீங்க ஜஸ்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி உங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டா மட்டும் எதுவும் நடக்காது. நீங்க அதுக்கு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்ட்ரி எலிவேட். ஃபர்ஸ்ட், லிங்க்டின்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், நீங்க உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியை ஃபாலோ பண்ண முடியும். ஏன், அவங்களுக்கு டைரக்டா மெசேஜே பண்ண முடியும். அந்த கம்பெனில ஒர்க் பண்ற மேனேஜர்ஸ், ஹையர் அண்ட் அஃபிஷியல்ஸ் கிட்ட கனெக்டடா இருக்க முடியும். இதனாலேயே எந்த ஒரு அப்டேட்டும் ஈஸியா நமக்கு தெரிய வரும். இந்த பிளாட்ஃபார்மை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணுனா கண்டிப்பா ஜாப் ஆஃபர் நம்மளை தேடி வரும். ஃபர்ஸ்ட், நமக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்ட் இருக்கும். அதே போல தான் இந்த அக்கவுண்ட்டும் கூட. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம நேம் யூஸ் பண்ணி இல்லை நம்ம ஐடி யூஸ் பண்ணி செக் பண்ணுறது போல பல நிறுவனங்கள்ல இருக்கிற ஹெச்ஆர் அண்ட் ரெக்ரூட்டிங் மேனேஜர்ஸ் அவங்க என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்களோ அந்த ரோல் நேமை யூஸ் பண்ணி தேடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ரொம்ப முக்கியமானது நேம், அதாவது உங்கள் ஜாப் டைட்டில். நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் தான் உங்களை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து காட்டும். இங்கே லிங்க்டின்ல லட்சக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. அதில் நம்ம ப்ரொஃபைல்ஸ் முன்னாடி வர நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ஹெட்லைன், ஜாப் டைட்டில் அண்ட் கரண்ட் பொசிஷனில் சரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். அதுவும் காமனாக உங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கிற பர்சன்ஸை ஹெச்ஆர் தேட என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ப்ரெசண்ட்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், காப்பி ரைட்டர் எதுவாக இருந்தாலும் அது ரிலேட்டடாக சின்ன சின்ன டேக்ஸை யூஸ் பண்ணுங்கள். இது உங்கள் செக்டாரில் உங்கள் ப்ரொஃபைலை ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர ஹெல்ப் பண்ணும். அதே போல லொகேஷன் ப்ரிஃபரன்ஸ், சேலரி ப்ரிஃபரன்ஸ்ல கரெக்டா ஃபில் பண்ணுங்க. ஹெச்ஆர்ஸ்ல இருந்து இந்த பேசிஸ்ல ஃபில்டர் பண்ணும்போது உங்க ப்ரொஃபைல் முன்னாடி வர அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது மூலமா நீங்க சில தேவையில்லாத லொகேஷன்ஸ்ல இருந்து வர நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் மெயில்ஸை தவிர்க்கலாம். ஒருவேளை எல்லா இடங்கள்ல இருந்தும் உங்களுக்கு மெயில் வந்தா அதிக மெயில்னால நீங்க எதிர்பார்த்த ஒரு மெயிலை படிக்க முடியாம மிஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கரெக்டா ஃபில்டராக கரெக்டா எல்லா ஆப்ஷன்ஸையும் ஃபில் பண்ணுங்க. அதே போல உங்க ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணும்போது டேக் ஸ்கில் குவிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அதில் வர சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. வர்ற ஸ்கோர் உங்க ப்ரொஃபைலை பார்க்குறவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்க ஸ்கில் செட் பத்தி அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே ஸ்கில்ஸ்ல என்டோஸ்மெண்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டா நீங்க அப்டேட் பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட் டீடைல்ஸை ஒருத்தவங்க என்டோஸ்மெண்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணீங்கன்னு தெரியும். அதுதான் அர்த்தம். ஒருவேளை லிங்க்டின்ல இருக்கிற உங்க ஹெச்ஓடி அந்த ப்ராஜெக்ட்ல உங்க கூட ஒர்க் பண்ண கோவொர்க்கர் உங்க ப்ராஜெக்டை என்டோஸ்மெண்ட் பண்ணலாம். இதனால உங்க ப்ரொஃபைலோட நம்பகத்தன்மை அதிகமாகும். ஓகே, இதெல்லாம் பண்ணுனா போதுமா அப்படின்னு நீங்க கேட்டா அதுதான் இல்லை. இது ஜஸ்ட் நீங்க உங்க ப்ரொஃபைலை கரெக்டா லிங்க்டின்ல ஃபிட் பண்றது மட்டும்தான். இது மூலமா உங்களுக்கு எல்லா ரெக்ரூட்டர் கிட்ட இருந்தும் கால் வரலாம், மெசேஜஸ் வரலாம். ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல இருந்து ஒரு ஜாப் வேணும், லைக் அமேசான், கூகுள் இந்த மாதிரியான இடத்துல இருந்து வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக ஃபீல் பண்ணுனா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது போலவே உங்களுக்கு பிடிச்ச அந்த கம்பெனி ரெக்ரூட்டர்ஸ், மேனேஜர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி நீங்க ஃபாலோ பண்றதுனால அவங்க போடுற ஹையரிங் போஸ்ட்டை உடனே நீங்க பார்க்க முடியும். அதனால அந்த ஸ்பெசிஃபிக்கான ஜாப் பொசிஷனை நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ண முடியும். வேலை தேடுற நிறைய பேருக்கு ஜாப் ஓப்பனிங் பத்தி சரியான டீடைல்ஸ் தெரியல. எப்போ ஓப்பனிங் வருது, அது எங்க பார்க்கறது அப்படின்னு யோசிக்கிற சமயத்திலேயே அந்த ஜாப்ல பல பேர் அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனா இப்படி உங்க ட்ரீம் கம்பெனி ரெக்ரூட்டர்ஸ் அண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸை ஃபாலோ பண்ணும்போது நீங்க ஜாப் ஆஃபர் நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஜாப் அப்ளிகேஷன்ல உங்க அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு கம்பெனி இல்ல பிராண்டை ஃபாலோ பண்ணும்போதே அங்க ஒர்க் பண்ற லிங்க்டின்ல இருக்கிற பல பேரை நம்ம அதே ப்ரொஃபைல்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த கம்பெனியில் உங்கள் காலேஜ் அலுமினி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரெஃபரல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூலமாக உங்கள் ஜாப் இன்னும் உங்களை நெருங்கி வரும். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் நார்மலாக சேட் பண்ணுறது போல ப்ரோ, டியூட்னு பேசிடாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் எல்லார்கிட்டையும் ப்ரொஃபஷனலாக நடந்துக்கங்க. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் யாருன்னு ஆட் நோட்டில் ப்ரொஃபஷனல் மெசேஜோட ரெக்வஸ்ட் கொடுங்க. அதே போல சில கம்பெனி மேனேஜர்ஸ், ஹெச்ஆர்ஸ் அண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு மெசேஜ் பண்ணும்போது உங்களை பற்றின டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ப்ரொஃபஷனலாக டைப் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க. இது உங்களை பற்றி நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். உங்களுக்கு ஈஸியாக ரெஃபரல் கிடைக்கவும் யூஸ் ஆகும்.
அதே போல உங்க ப்ரொஃபைலை அப்டேட்டடா வச்சிருங்க. நீங்க புதுசா பண்ணின ப்ராஜெக்ட்ஸை உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்றது போல உங்க கெரியர்ல நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை அப்டேட் பண்றது, புதுசா லேர்ன் பண்ணின ஸ்கில்ஸை உடனே ஆட் பண்றதுன்னு எல்லா விதத்திலையும் நீங்க அப்டேட்டடா இருக்கிறது உங்க ப்ரொஃபைலை பார்க்குற ரெக்ரூட்டரை அட்ராக்ட் பண்ணும். நீங்க ஒருவேளை ஃப்ரெஷரா இருந்தா உங்க காலேஜ்ல நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்றதும் கூட உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ எப்பவுமே உங்க ப்ரொஃபைலை அப்டேட்டடா வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஸ்பெசிஃபிக்கா ஒரு கம்பெனில நீங்க இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்ணணும்னு சொன்னா சேம் அந்த கம்பெனியோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்க. அங்க ஒர்க் பண்றவங்க ப்ரொஃபைலை அவங்களுக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணி நீங்க அங்க இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கோங்க. நீங்க காலேஜ்ல பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நல்ல சான்ஸை தேடி தரலாம். ஆனா ஒரு விஷயம், நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்கிற எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு இல்லவே இல்லை. ஸோ ஓரளவுக்கு மேல யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓவராலா சொல்லணும்னா ரெகுலரா லிங்க்டின்ல லாகின் பண்ணுங்க, ரெக்ரூட்டர்ஸ் அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ப்ரொஃபைல்ல உங்க டீடைல்ஸை அப்டேட்டடா வச்சுக்கோங்க, கீவேர்ட்ஸ் அண்ட் ஜாப் டைட்டில்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணுங்க. கம்பெனில ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்க கூட மெசேஜ்ல கனெக்ட் ஆகி ரெஃபரல் வாங்கி தருவாங்க. இப்படி நீங்க பண்ணும்போது உங்களையும் ஒரு நல்ல ஜாப் தேடி வரும். ஆல் தி பெஸ்ட். அண்ட் இது போல இன்னும் பல வீடியோஸ்க்கு நம்ம என்ட்ரி எலிவேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.